நீங்கள் இந்த ஆலயத்தில் எப்படி தரிசனம் பண்ணணும் அதை பார்ப்போம். கிழக்கு நோக்கிய ஆலயம். அப்போது உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே கருடனை வழிபாடு செஞ்சுட்டு உள்ள மூலஸ்தானத்தில் பிரம்ம ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மன் அவரை வழிபாடு, சரஸ்வதியையும் காயத்ரி தேவியையும் வழிபாடு செஞ்சுட்டு வேதநாராயண பெருமாளையும் தாயார்களை வழிபாடு பண்ணிட்டு தெற்கு புறத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 தொழில் இறைவனுக்கு உண்டு. அப்போது படைத்தலுக்கான தெய்வம் யாரு அப்படின்னா பிரம்மா, சரஸ்வதி இவங்க. காத்தல் தொழில் புரிபவர் யாரு அப்படின்னா விஷ்ணு. அங்கே வேதநாராயண பெருமாளா அவர் இருக்கார். அப்போது அழித்தல் தொழில் புரிவதற்கு அங்கே சிவன் இருக்கணும் இல்லையா? ஆனால் அங்கே என்னவா இருக்காரு? ருத்ராம்சம் பொருந்திய வைஷ்ணவத்தில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்ன சம்பிரதாயம் அப்படின்னா, சிவனை நரசிம்மர் மூர்த்தியை சிவனுடைய ருத்ராம்சமாக வழிபடக்கூடிய மரபு உண்டு. ஆகையினால இந்த ஆலயத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில்களுக்கும் உரிய தேவதை ஒரே ஆலயத்தில் இருக்கு. ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யும்போது மூக்குத்தி தரிசனம் இங்கே நடைபெறும். அது இல்லாமல் சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் போய் மூக்குத்தி தரிசனத்தை பார்க்கலாம். ஆலயத்தை வலம் வர்றதுக்காக பிரகாரத்துக்கு போகும்போது அங்கே 3 மகான்கள் அவங்களுக்கும் அங்கே சன்னதிகள் உண்டு. அந்த 3 மகான்கள் யார் யார்? ஸ்ரீமத் வெங்கட ரமண பாகவதர், இன்னொருத்தர் ஸ்ரீ வெங்கட சூரி சுவாமிகள், அடுத்து ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். இந்த மூவருக்குமே அங்கே சன்னதி இருக்கு.